இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் விரைவாகவும் வெளிப்படையாகவும் செயல்படுத்தப்படும். ரமணன் தகவல். பலாபீஸ் பயிற்சி வீரர் மரண விசாரணை கோரும் தாய். பொதுமக்கள் வரி செலுத்திய மதுபானங்களை வீட்டில் வைக்கலாம், சுங்கத்துறை விளக்கம். சிரம்பானில் வகுப்பறையில் மாணவி கற்பழிப்பு, 4ஆம் படிவ மாணவன் மீது குற்றச்சாட்டு. இஸ்கண்டார் புத்திரியில் குழந்தையை புறக்கணித்து சடலத்தை அப்புறப்படுத்தியதாக குழந்தை பராமரிப்பாளர் மீது குற்றச்சாட்டு. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த 40 மில்லியன் மதிப்புள்ள 4 புதிய முயற்சிகள் இந்திய சமூகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் விரைவாகவும் வெளிப்படையாகவும் திறம்படவும் நடைமுறைக்கு வரும். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு கூறியுள்ளார். இந்த முயற்சிகள் தெளிவான கண்காணிப்பு முறைகளுடன் நெறிமுறை பிரிவு மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC உட்பட பல்வேறு அரசு அமைப்புகளின் நெருக்கமான ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும். மடானி அரசின் கடப்பாடு தெளிவானது. அதாவது இந்திய சமூகம் தேசிய மேம்பாட்டில் பின்தங்காமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதே. எனவே செலவழிக்கப்படும் ஒவ்வொரு காசும் முழுமையான நேர்மையுடனும் நிர்வகிக்கப்பட்டு இலக்கு வைக்கப்பட்ட பயனர்களை சென்றடைவதும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துவதும் உறுதி செய்யப்படும் என்றார் அவர். இந்த 4 முன்னெடுப்புகளின் அமலாக்கம் மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ராவின் கீழ் இந்திய சமூக முயற்சிகளுக்கான செயலாக்க குழு கூட்டத்தில் பிரதமர் தலைமையில் நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்திய சமூகம், குறிப்பாக B40 வர்க்கத்தினர் எந்த ஒரு நிர்வாக கெடுபிடிகளும் இல்லாமல் அரசாங்க ஒதுக்கீட்டுகளை நேரடியாக அனுபவிப்பதை உறுதி செய்வதே அவற்றின் நோக்கம் என்றார் அவர். 5 மில்லியன் ரிங்கெட் மதிப்பில் இந்திய குடியிருப்புகளில் உள்கட்டமைப்பு, பொது வசதிகள் மற்றும் பாதுகாப்பு மேம்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும், மேலும் 5 மில்லியன் ரிங்கெட் தமிழ் தேசிய வகை பள்ளிகளில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப ஆய்வக உபகரணங்களை மேம்படுத்துவதற்கும் ஒதுக்கப்பட்டதாக அண்மையில் அன்வார் அறிவித்தார். அதோடு தர்மா திட்டத்தின் கீழ் இந்து கோவில்களை சமூக மையங்களாக வலுப்படுத்த 20 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டது. மேலும் 10 மில்லியன் ரிங்கெட் நிதி தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புகளில் சிறிய பழுது பார்க்கும் பணிகள் மற்றும் பராமரிப்புகளுக்காக செலவிடப்படும் என அன்வார் கூறியிருந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். வரி செலுத்தப்பட்டிருந்தால் பொதுமக்கள் தங்கள் சொந்த பயன்பாட்டுக்காக வீட்டில் மதுபானங்களை சேமித்து வைக்கலாம் என சுங்கத்துறை கூறியுள்ளது. உரிமம் பெற்ற விற்பனை நிலையங்களில் இருந்து தங்கள் சொந்த பயன்பாட்டுக்காக வரி செலுத்தப்பட்ட மதுபானங்களை வாங்கினால் மக்கள் பதிவேட்டை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகைய பதிவுகளை 7 ஆண்டுகளுக்கு வைத்திருக்க வேண்டிய தேவை உரிமம் வைத்திருப்பவர்கள், இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டுமே என அது கூறியது. தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக சேமித்து வைக்கப்பட்ட மதுபானங்களை பொறுத்தவரை சுங்கத்துறையின் நிர்வாக சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள போட்டல்களின் எண்ணிக்கையில் வரம்பு இல்லை. இருப்பினும் நாடு முழுவதும் வீடுகளில் சோதனை நடத்தியதில் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை வரி செலுத்தப்படாத 1.42 மில்லியன் ரிங்கெட் மதுபான போட்டல்களை அத்துறை பறிமுதல் செய்துள்ளது. மதுபானங்களை சேமிப்பதற்காக பயன்படுத்தப்படும் எந்த ஒரு வளாகமும் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வகையில் பெரும்பாலும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது வாங்கி சேர்க்கப்பட்ட 30 அல்லது 40 போட்டல்கள் வரையிலான மதுபானங்களை உரிமம் இன்றி வீட்டில் வைக்க அனுமதிக்கப்படாது என்றும் சுங்கத்துறை உதவி இயக்குனர் V. கமல்ஹாசன் கூறியிருந்ததாக முன்னதாக செய்திகள் வெளியாகின. எனினும் துணை நிதி அமைச்சர் லீம் உய் யிங் உரிமம் பெற்ற விற்பனை நிலையங்களில் இருந்து வாங்கப்பட்டு விற்பனைக்கு அல்லாமல் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு வைத்திருந்தால் வரி செலுத்தும் மதுபானங்களை வீட்டில் வைத்திருக்க எந்த உரிமமும் தேவையில்லை என பின்னர் தெளிவுபடுத்தியிருந்தார். நாட்டின் தலை சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ 3 செப்டம்பர் தொடங்கி 7 செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் கோலாகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க. வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க. சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் 80% கழிவு, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.
மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பலாபீஸ் கேடட் பயிற்சி வீரரான ஷம்சுல் அரி ஷம்சுடினின் தாயார் தனது மகனுக்கு மரண விசாரணை கோருகிறார். சபாவில் 1ஆம் படிவ மாணவி தாரா கீரினா மகாதேரின் மரணத்தை போன்றே தனது மகனின் மரணத்தை சுற்றியும் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கின்றன. எனவே உண்மையை கண்டறிய மரண விசாரணைக்கு தேசிய சட்டத்துறை தலைவர் உத்தரவிட வேண்டும் என உம்மு ஐமான் பி டவுல்வாட்குன் வலியுறுத்தினார். ஜாரா கைரினா விஷயத்தில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு 2வது சவ பரிசோதனை செய்யப்பட்டதை குடும்ப வழக்கறிஞர் நாரன் சிங் ஆரா சிங் சுட்டிக்காட்டினார். ஆகஸ்ட் 19க்கு முன்பு குடும்பத்தினர் சட்டத்துறை அலுவலகத்தில் முறையான கோரிக்கையை சமர்ப்பித்ததாகவும் ஆனால் இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இறந்து போன ஷம்சுலுக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் ஒரு பக்கமும் அவர் சண்டையில் ஈடுபட்டதாக மற்றொரு பக்கமும் கூறப்படுகிறது. இந்நிலையில் உண்மையை தீர்மானிக்க விசாரணை நடத்தப்பட்டே ஆக வேண்டும் என்றார் அவர். முன்னதாக ஷம்சுலின் உடலை தோண்டி எடுப்பதை காண்பதற்காக அவர்கள் கல்லறை வந்திருந்தனர். ஜாரா கைரினாவின் வழக்கை போலவே இந்த மரண விசாரணை வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதியை உறுதிப்படுத்த உதவும் என நம்புவதாக நாரன் கூறினார். அனைவருக்கும் நீதி மற்றும் சம உரிமைகள் தேவை என்றார் அவர். Silica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. சரம்பான் அம்பாங்கானில் உள்ள உயர்நிலை பள்ளியின் வகுப்பறையில் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி காலை மணி 7:20 அளவில் 14 வயது மாணவியை கற்பழித்ததாக 4ஆம் படிவ மாணவன் ஒருவன் மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் சைஃபுல் சயூத்தி முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அந்த 16 வயது மாணவர் மறுத்தார். இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுக்கும் குறைந்த அல்லது 20 ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறை தண்டனையும் சவுக்கடியும் விதிக்கப்படலாம். அந்த மாணவனுக்கு 4000 ரிங்கேட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. மலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மலாக்காவில் 27 இருந்து 31 ஆகஸ்ட் வரை நம்ம ஜிஎம் இந்தியன்ஸ் பிரமாண்டமாக வழங்கும் மலாக்கா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஹோல்சேல் விலையில் 80% வரையில் டிஸ்கவுண்ட். பெண்களுக்கான சாரி, குர்தா, குர்தீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லெஹங்கா, ஆண்களுக்கான குர்தா, வேட்டி சட்டை, ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான ஃபுட் காத்திருக்கு. மலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மலாக்காவில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். 12 மாத பெண் குழந்தையை அலட்சியப்படுத்தி கடந்த மாதம் அதன் சடலத்தை அப்புறப்படுத்தியதன் பேரில் குழந்தை பராமரிப்பாளரான ஒரு பெண் ஜொஹூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றங்களில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். ஜூலை 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் இஸ்கண்டார் புத்திரியில் ஒரிசோன் ஹில்ஸ் ஜலான் ஹிஜாவான் 2 அருகே உள்ள வீட்டொன்றில் அக்குற்றங்களை புரிந்ததாக 2 நீதிமன்றங்களிலும் தனித்தனியாக குற்றம் சாட்டப்பட்டது. இருப்பினும் 2யும் 46 வயது கோ மொய்லிங் மறுத்தார். முதல் குற்றத்திற்கு அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறையும் 50,000 ரிங்கேட் அபராதமும் விதிக்கப்படலாம். குழந்தையின் மரணத்தை மறைத்து தண்டனையில் இருந்து தப்பிக்கும் நோக்கில் அதன் உடலை அப்புறப்படுத்திய 2வது குற்றச்சாட்டு நிரூபணமானால் 7 ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படும். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 10,000 ரிங்கேட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் வழக்கு அக்டோபர் 3ஆம் தேதி மறுசெவிமடுப்புக்கு வருகிறது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.